10th standard maths chapter 2 numbers and sequence. Example 2.13 solve பண்ணலாம். Find the least positive value of x such that 67 plus x congruence of 1 into modulo 4. ஸோ கொஷனில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சப்டிவிஷன் இருக்குது. ஒரு சப்டிவிஷனை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒரு கான்கிரன்ஸ் மாடுலோ ரிலேஷன் கொடுத்துட்டு இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்னா லீஸ்ட் கம்மியான வேல்யூவாக இருக்கணும், அதுவும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இருக்கிறதே சின்னதாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிங்க எக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற ரிலேஷன் இதுதான். இப்போ இதில் 67 + x - 1 = 4n for some integer n. அதாவது இங்கே இருக்கிறது வந்து டிவைடண்டு, இது டிவைசர், இது ரிமைண்டர் இல்லையா? ஸோ டிவைடண்டோட எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், ரிமைண்டரை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே இருக்க +1 இங்கே -1 கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது ஈக்குவல் டு இந்த டிவைஸை இங்கே போட்டு n அப்படின்ட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூவை நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 67 - 1 66 66 + x = 4n. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், 66 + x is a multiple of 4. இதான அதோட மீனிங்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 66 + x அப்படின்றது 4ஆல் மல்டிபிள் ஆகும், அதாவது இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ற அர்த்தம். சரியா? மல்டிபிள் ஆஃப் 4நாலும் 4ஆல் டிவைட் ஆகுன்ற மீனிங் தானே. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா இங்கே எக்ஸுக்கு பதில் நம்ம ஒரு நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த நம்பரை 66ஓட நம்ம ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா 1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், 67 ஆகிடும். 67 நம்மளால் 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்தது ஸோ 66 + 2 கொடுக்கலாமா, எக்ஸுக்கு பதில் 2, ஸோ 68 கிடைக்கும் இல்லையா? ஸோ 68 4ஆல் டிவைட் பண்ணலாமா, 4 1s are 4, பேலன்ஸ் 2, 4 7s are 28, ஸோ 17 கிடைக்குது. அப்புறம் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கலாம், 2 தான் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 4 5 அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே போகலாம். பட் அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது லீஸ்ட் இருக்கிறதுலே சின்னதான பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா, therefore the least positive value of x, எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சோமா, ஸோ must be 2. அதுக்கப்புறம் since 68 is the nearest multiple of 4 more than 66. ஓகேவா? ஸோ 66 + 2 தானே 68, அதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். 68ன்றது எதுக்கு மோர் தேனாக இருக்குது அப்படின்னா இந்த 66க்கு மோர் தேனாக இருக்குது. ஸோ இங்கே கொஷனில் ப்ளஸ் தானே இருக்குது, நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம என்ன செய்யணும், மோர் தேன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் 98 கான்கிரன்ஸ் ஆஃப் x + 4 mod 5. ஓகேவா? அது மாடுலோ 5. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், x + 4 இந்த சைட் கொண்டு வர போகிறோம். சரிங்களா? 98 - x + 4. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால என்ன செய்யணும், ப்ராக்கெட் போட்டு இங்கே மைனஸ் போடணும். ஓகேவா? = 5n. ஓகேவா? அந்த டிவைஸர் எழுதி ஏதாவது ஒரு இன்டீஜர் போட்டுக்கணும். சரிங்களா? அது ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துக்கணும். நான் புக்கில் n எடுத்துருக்கேன், நானும் என்ன செய்கிறேன், n எடுத்துக்கிறேன் ஃபார் சம் இன்டீஜர் n. நெக்ஸ்ட் இப்போ 98 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4 = 5n. 98 - 4 94 minus x = 5n. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், என்ன எழுதலாம், 94 - x அப்படின்றது ஸோ மல்டிபிள் ஆஃப் 5 இல்லையா? ஸோ 94 - xன்றது
5ஓட மல்டிபிள் அப்படின்னா 94 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது ஆல்சோ டிவைசபிள் பை. ஸோ 5ஆலையும் என்ன ஆகும், இது டிவைட் ஆகும். ஸோ இப்போ 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 போட்டு பார்ப்போம். சரிங்களா? போட்டால் 93 ஆகிடும். 5ஆல் என்ன ஆகாது, 93 வந்து டிவைட் ஆகாது. அடுத்தது 94 மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம இங்கே 2 போடுறோம்னு வச்சுக்கோங்க. 94 மைனஸ் 2 92 ஆகும். ஸோ அதுவும் என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. அடுத்தது 94 மைனஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 போடுறோம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும், 91 ஆகும். ஸோ இதுவும் என்ன ஆகாது, டிவைசபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு 94 மைனஸ் நான் 4 போடுறேன். ஓகே, 1 2 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 4 போடுறேன். ஸோ 90யா, 90ன்றது என்ன ஆகும், 90ன்றது 5 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்னென்னா 4. என்னது 4. ஓகேவா? ஏன்னா 4 போடும்போது தானே நமக்கு என்ன கிடைச்சது, 90ன்ற ஆன்சர் கிடைச்சது. அந்த 90 நமக்கு 5ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னது, 4. ரைட்? therefore the least positive value of x must be 4 இல்லையா? 90 ஆன்சர் கிடைச்சதுல அதான். 90 is the nearest multiple of 5 less than 94. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெஸ் தேன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது லெஸ் தேன் 94னா 94 மைனஸ் அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன பார்த்தோம், 66 ப்ளஸ் எக்ஸ்ன்னு பார்த்தோமா? 66 ப்ளஸ் எக்ஸ். அப்போ அந்த சம்மில் நம்ம என்ன எழுதியிருப்போம், இங்கே மோர் தேன் 66 அப்படின்னு எழுதியிருப்போம். கரெக்டாக? இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால என்ன எழுதணும்னா லெஸ் தேன் 94.